சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. நாயெல்லாம் எடுத்துருங்கப்பா. குழந்தைங்களை வெளியில் விளையாட விடாம எவ்வளோ நேரம் உள்ளேயே வச்சுருக்கிறது. நான் உள்ளேயே உட்காந்தாலும் வேக்காலமாக இருக்குது. உள்ளே உட்கார சத்த நேரம் வெளியில் விளையாட விடலான்னு சொன்னால் இந்த கதையாக இருக்குது. போன மாதம் அந்த பையனை கடிச்சது, இந்த மாதம் இந்த பையனை கடிச்சு வச்சிருக்கு. செலவு எவ்வளோ தாங்க பார்க்குறது. நாங்களும் 17,000 18,000 ஆகுது செலவு ஒரு குழந்தைக்கு. யாரும் ₹1 நாய்க்கு வச்சுருக்கிறவங்க ஒரு நாய்க்கு செலவு பண்ணுறவங்க கடித்த குழந்தைக்கு ₹1 கொடுக்க மாட்டுறாங்க. சென்னை வேளச்சேரி பகுதியைச் சேர்ந்த சிறுவன் அஸ்வந்த் பள்ளி விடுமுறை என்பதால் ஆலந்தூரில் உள்ள தனது மாமா வீட்டுக்கு வந்துள்ளார். ஆலந்தூர் காவலர் குடியிருப்பில் உள்ள அவரது மாமா வீட்டில் நேற்று விளையாடிக் கொண்டிருந்த போது அதே பகுதியில் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்று அஸ்வந்தை கடித்தது. இதில் சிறுவனுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. குடியிருப்பில் இருந்த காவலர்கள் சிறுவனை நாயிடமிருந்து மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். சிறுவனை கடித்த நாய் சைபீரியன் ஹஸ்கி வகையைச் சேர்ந்தது என்றும் அங்கு வசிக்கும் வேறு ஒரு காவலர் அந்த நாயை வளர்ப்பதாகவும் கூறுகிறார்கள். காவலர் குடியிருப்பில் வீடு ஒதுக்கப்படும் போது செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடாது என்கிற விதி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விதியை மீறி செல்லப்பிராணிகள் வளர்ப்பதால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இது தொடர்பாக சிறுவனின் மாமா புனித தோமையார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். என் பேர் அஸ்வந்த். என்னை நாய் கடிச்சிருந்துச்சு. நாங்கள்லாம் சேர்ந்து அந்த இடத்துல விளாண்டுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பையன் நாயை வாக்கிங் கூட்டு வந்தான். நாங்கள் அந்த இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருந்தோம். ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த பையன் எங்களை எங்கள் பக்கத்தில் கூட்டு வந்தோடனே பக்கத்தில் இந்த பையன் ஓடினதுக்கப்புறம் தான் நான் திரும்பி பார்த்து அங்கே நாய் ஓடுறதுக்குள்ளே கீழே கல் தடுக்கி விழுந்து கையை கடிச்சிருச்சு ஃபுல்லாக. அது அஸ்கி நாய். அது இதுக்கு முன்னாடி எதனா கடிச்சிருக்கா? அது இல்ல, இதுக்கு முன்னாடிலாம் என்ன கடிச்சது இல்ல. நிறைய பேரை கடிச்சிருக்கு. ஹாஸ்பிடல் போனியா? போயிட்டு வந்துட்டேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் நாய்க்கெல்லாம் மருந்து போட்டாச்சு. ஸோ அந்த நாய்க்கு விஷம்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் பயப்பட வேணாம், டெய்லியும் ஊசி போட்டால் மட்டும் போதும்னு சொல்லி விட்டுட்டாங்க. எத்தனை நாள் ஊசி போட சொல்லியிருக்காங்க? இன்னும் கொஞ்ச நாளுக்கு போட்டால் போதும்னாங்க. ரொம்ப வலிச்சுது. கடிச்ச உடனே அந்த இடம் ஒரு ரத்தம் அப்படியே ஃபுல்லாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் பேரன் பையன் விட்டு பேரன் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்தாங்க. விளையாட போன இடத்துல நாய்க்கு போட்டு குதறி கடிச்சு வச்சிருக்குது ரொம்ப. சரிங்க. அவங்க அம்மா என்ன திட்டுறா, ஏன் வெளியில் விளையாட விட்டு சைக்கிள் கற்றுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தா நாய் வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அது குழந்தைய கடிச்சிட்டு அவ்வளோ ரத்தம், ஒரு தலைவாணி வரும் ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு ரத்தம். அப்போ என் பொண்ணும் இல்லை, மருமகனும் இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். எங்கள் பேத்தி போய் தான் நான் சந்திக்க கூட்டிகிட்டு எதிர் வீட்டுக்காரங்க ஆஸ்திரி கூப்பிட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னும் 7 ஊசி போட சொல்லியிருக்கிறாங்க. பயப்பட வேணான்னு சொல்கிறாங்க. நாய்க்காரங்களை போய் சத்தம் போடுறது, நான் நாய்க்கு ஊசிலாம் போட்டுட்டோம்மா பயப்படாதீங்கிறாங்க. நான் இவன் வழியில் வேதனையில் தவிக்கிறேன். அவங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. இந்த போலீஸ் கோட்டர்ஸ்ல நாயெல்லாம் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன? ஏற்கனவே இன்னொரு பையன் பொண்ணு விட்டு பேரனை கடிச்சு போன மாதம் அவனுக்கு 17,000 செலவு பண்ணணும். இப்போ இந்த பையனை கடிச்சு வச்சிருக்கு. ரோட்டில் நிறையா நடமாடுது நாய். வீட்டுக்கு விட்டு நாய் வளர்க்குறாங்க. பயமாக இருக்குது. அடித்தா அவங்க தான் சண்டைக்கு வராங்க, திட்டினா அவங்க தான் சண்டைக்கு வராங்க. நாய் யார் வளர்த்தான்னு கண்ணாப்புனான்னு திட்டினோம்னா ஏன் நாயை திட்டுறீங்க, நான் சோறு தான் போடுறேன், நான் வீட்டில் வச்செல்லாம் வளர்க்கலைங்கிறாங்க. இப்போ உள்ள நாய் வீட்லேயே வளர்க்குறாங்க. அவங்க வீட்லேயே அஸ்கின்னு பேர் சொல்கிறாங்க. அந்த நாய் அவங்க வீட்லேயே வளர்க்குறாங்க. இப்போ நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க? இப்போ நாயெல்லாம் எடுத்துருங்கப்பா. குழந்தைங்களை வெளியில் விளையாட விடாம எவ்வளோ நேரம் உள்ளேயே வச்சுருக்கிறது. நான் உள்ளேயே உட்காந்தாலும் வேக்காலமாக இருக்குது. உள்ளே உட்கார சத்த நேரம் வெளியில் விளையாட விடலான்னு சொன்னால் இந்த கதையாக இருக்குது. போன மாதம் அந்த பையனை கடிச்சது, இந்த மாதம் இந்த பையனை கடிச்சு வச்சிருக்கு. செலவு எவ்வளோ தாங்க பார்க்குறது. நாங்களும் 17,000 18,000 ஆகுது செலவு ஒரு குழந்தைக்கு. யாரும் ₹1 நாய்க்கு வச்சுருக்கிறவங்க ஒரு நாய்க்கு செலவு பண்ணுறவங்க கடித்த குழந்தைக்கு ₹1 கொடுக்க மாட்டுறாங்க. திடீர்னு போய் எதிர் வீட்டுக்காரங்க அழைச்சிட்டு போய் ஊசி போட்டு கூப்பிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டுறாங்க.
சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு.